ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகம் எனில் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, குதிரை மற்றும் மாட்டோட விலையின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குதிரை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பொருளை பற்றி, அதாவது 2 உருவத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, குதிரை மற்றும் மாடு. அப்போது ஏதாவது ஒன்று எடுத்துங்க. குதிரை ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சிங்க, மாடை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒரு சமன்பாடு கொண்டு வரலாங்களா? அதாவது ஒரு குதிரை, அப்போது வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம், மற்றும் 2 மாடு, அப்போ அதோட மொத்த விலையை தான் கொடுக்குறாங்க. அதனால் கூட்டிக்கிங்க. 2 மாடுங்கிறதுனால 2 ஒய். புரியுதா? ஈக்குவல் டு என்னென்னு கொடுக்குறாங்க, 680 ரூபா. புரியுதா? அடுத்து பாருங்கள், ஒரு குதிரையின் விலை. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு மாட்டின் விலையை விட 80 ரூபா அதிகம். ஒரு மாட்டோட விலை ஒய்ன்னு வச்சுக்கலாங்களா, அதோட 80 ரூபா அதிகமாக. புரியுதா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இது சமன்பாடு 1ன்னு வச்சிங்க, இது 2ன்னு வச்சிங்க. இந்த எக்ஸோட மதிப்பு எடுத்துகிட்டு போய் இதில் பிரதிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா? இது போய் இதில் பிரதிடலாம். அப்போ எக்ஸுக்கு பதில் என்னென்னு போடலாங்க, ஒய் கூட்டல் 80, இங்கே இருக்கிற கூட்டல் 2y ஈக்குவல் டு 680. புரியுதா? அப்போது இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு 2y இருக்குது. மொத்தம் எத்தனை ஒய்னு வந்துடும், 3y ஈக்குவல் டு இந்த 80 ஈக்குவல் டு அந்தாண்ட போகும்போது -80 மாறிடும். 680 - 80. புரியுதா? நமக்கு ஒய் தான் வேணும். இதுலேருந்து இது கழிச்சிருங்க, 600 வந்துடுமா? பெருக்கல்ல இருக்கிற 3 ஈக்குவல் டு அந்தாண்ட வரும்போது வகுத்தல் வந்துடும். அப்படிங்க ஒய்யோட மதிப்பு என்னன்னு கிடைக்குது, 200. அப்போது ஒய்னா என்னதுங்க, ஒரு மாட்டோட விலை எவ்வளோ வந்து கிடைக்குது, 200 ரூபா கிடைக்குது. இப்போது குதிரையோட விலை கிடைச்சிருமா? இதில் போய் பிரதிடுங்க குதிரையோட விலை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200 கூட்டல் 80 எவ்வளோன்னு வரும், 280 ரூபா. ஒரு குதிரையோட விலை எவ்வளோ, 80 ரூபா. 280 ரூபா. மாட்டோட விலை 200 ரூபா. என்ன கேட்டிருக்காங்க கணக்கில், குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இங்கே எழுதிங்க, குதிரை, இங்கே மாடு. குதிரைக்கு எவ்வளோ வந்திருக்கு அமௌண்ட்டு, 280 ரூபா. மாட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 200 ரூபா. இப்போ விகிதம் கண்டுபிடிக்கணுமா? அடிக்கலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிருங்க. 4ஆல் அடிக்கலாமா? 5 20, இங்கே 7 28. இதுக்கப்புறம் சுருக்க முடியுமா? முடியாது. அப்போது குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் 7:5. ஒருவேளை கணக்கில் மாடு மற்றும் குதிரை விலையின் விகிதம்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மாடை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், குதிரையை 2வது வச்சுக்கணும். அப்போ 5:7 வரும் இல்லையா? ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் தான் தெளிவாக கொஷினை படித்து ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? தேங்க்யூ.